ஷரத், சாரி ஷரத். இந்த சம்பவத்தால உங்களுக்கு பெரிய மன கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன். இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். சாரி. சாரி எல்லாம் வேணாம். என் தம்பி தங்கச்சிங்களை பத்தி எந்த சூழ்நிலையிலையும் தப்பா சொல்லாம இருந்தா போதும். என் தம்பி தங்கச்சிங்களை பத்தி யாரு தப்பா சொன்னாலும் எனக்கு கோவம் வரும். இனிமே அவங்கள பத்தி நல்லது மட்டுமே நினைப்பேன், நல்லது மட்டுமே சொல்லுவேன். பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன? உங்களை கல்யாண மண்டபத்துல சுடறதுக்கு சோம்நாத்த கீர்த்தி அனுப்பல. அப்போ உண்மையிலேயே சோம்நாத்த அனுப்பினது யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சு ஆகணும். கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். எதுக்காக என்ன சொல்லணும்? என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற அளவுக்கு நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரொம்ப சீக்கிரமே இது நடக்கும். எனிவே, குற்றவாளி கிடைச்சா சரிதான். சாரி அகேன். இட்ஸ் ஓகே. ஐ எம் ஆல்சோ சாரி. நானும் எல்லார் முன்னாலையும் உன்னை கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். சாரி. ரேஷ்மா, ராஜ், கீர்த்தி, இது பாருங்க. அண்ணி சாரி கேட்டுட்டாங்க. இனிமே உங்க யார் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க, சரியா? இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சக்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களுக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? வாங்க. மேடம், சோம்நாத் கிட்ட மரண வாக்குமூலம் வாங்கும்போது சரத்தை சுட சொன்னது கீர்த்தி தானு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாங்க. கீர்த்தி ஏன் உன்னை சுட சொன்னான்னு கேட்டப்போ ராதான்னு ஆரம்பிச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தவன் சொல்ல முடியாம இறந்துட்டான். அப்போ வாக்குமூலம் வாங்கும்போது சரியா 10 மணி இருக்கு மேடம். என் கூட டாக்டர் மதனும் இருந்தாரு. இந்த விஷயத்த உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பட் உங்க ஃபோன் ரீச் ஆகலை. அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. உடனே சக்தி மேடத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம். சரத்தை சுட சொன்னதே கீர்த்தி தான் கேள்விப்பட்ட சக்தி மேடம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. உடனே கீர்த்தி அரெஸ்ட் பண்றதுக்காக நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் அரெஸ்ட் பண்ண வர விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த கீர்த்தி உண்மை வெளியில வராமல் இருக்கிறதுக்காக புத்திசாலித்தனமா 10 மணிக்கு இறந்து போனவன 9 மணிக்கு இறந்து போயிட்டு தான் நிர்வாகத்தை சொல்ல வச்சுட்டாங்க. 9 மணிக்கு இறந்த ஒரு அக்யூஸ்ட் கிட்ட 10 மணிக்கு நீங்க எப்படி மரண வாக்குமூலம் வாங்க முடியும்னு சொல்லி நீங்க வாங்கின வாக்குமூலமே பொய்ன்னு கேஸை திசை திருப்பி விட்டாங்க. கீர்த்தி குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவங்கள கைது பண்ண முடியல. கீர்த்தி தான் உண்மையான குற்றவாளினா அவளை தப்பிக்க விடக்கூடாது. சோம்நாத்தோட கூட்டாளி சந்தோஷ் என்ன ஆனா அவன் நிச்சயமா கீர்த்தியோட பாதுகாப்புல தான் இருப்பான். சந்தோஷியும் தீவிரமா தேட ஆரம்பிங்க. சோம்நாத் இறந்த உண்மையான நேரத்தை மூடி மறைச்ச ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை விசாரிங்க. மேற்கொண்டு ஷரத் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்குங்க. ஓகே மேடம். சரி, மதனை உடனே வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க மேடம். தேங்க்யூ. சார் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். சார் இப்போ வேணா நிலைமை அந்த மாதிரி இருக்கலாம். பட் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிடும் சார். ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார், கைண்ட்லி பேர் வித் அஸ் ஃபார் சம் டைம். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் சார். சார் வாங்க உட்காருங்க சார். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? பொசிஷன் எப்படி இருக்கு? சுதாகர் சார் பார்ட்னர்ஷிப்லேருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவரோட நம்ம கிளைண்ட்ஸ் 50% மேலே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால நம்ம கம்பெனி நிதி நெருக்கடியில் இருக்கு. கிட்டத்தட்ட கம்பெனியை மூட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். உடனடியா ஒரு 30 crores ஏற்பாடு பண்ணாதான் நம்ம கம்பெனியை ரன் பண்ண முடியும். இல்லைன்னா கம்பெனியை லாக் அவுட் பண்ணி தான் ஆகணும். அது மார்க்கெட்ல உங்க பேரை ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பிசினஸும் பண்ண முடியாம போயிடும். அதை உங்ககிட்ட சொல்லதான் சார் வந்தேன். நீங்க இம்மிடியேட்டா ஒரு 30 crores ரெடி பண்ணுங்க சார். சார் 30 crores என்னால இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ண முடியாது சார். சார் உங்களால
பேங்க்ல இருந்து ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ண முடியுமா ட்ரை பண்ண முடியுமா சார்? உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை சார். பண்ணி பார்க்குறேன் சார். என்னங்க காஃபி? வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். வீட்டுக்குள்ளேயே பணத்தை வச்சுக்கிட்டு ஏன் சார் இப்படி யோசனை பண்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? என்ன சார், உங்க பக்கத்திலே சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி இருக்காங்க. அவங்க கிட்டயே கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. சிங்கிள் செக்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க சார். சார் என்ன சார் சொல்றீங்க? என் வைஃப் கிட்ட நான் பணம் கேட்கணுமா? ஐம் சாரி சார். என்னோட தன்மானத்தை இழந்து என்னோட கம்பெனிக்காகவே இருந்தாலும் அவங்க கிட்ட நான் ஃபினான்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன் சார். சார் உங்களால் எதாவது முடியுமான்னு பாருங்க. அப்படி முடியலன்னா இட்ஸ் ஓகே சார். நீங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. ஏன்னா என் வைஃப் கிட்ட தான் நான் பணம் வாங்கி இந்த கம்பெனியை நான் ரன் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை சார். என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணுறேன் சார். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். வாங்க சார். வரேன் மேடம். சாரி சக்தி, உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை. இருந்தாலும் அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க மேடம், அவசரமா வர சொன்னீங்க. எல்லாம் உங்க கம்பெனி விஷயமா தான். இந்தாங்க. என்ன மேடம் இது? ஷரத் கம்பெனிக்காக நீங்க கேட்ட 30 கோடி ரூபாய் செக். சார் கொடுக்க சொன்னாரா? இல்ல, இது நானா கொடுக்கறது. ஐயோ சாரி மேடம், சாருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. இதை வாங்கிக்கிங்க மேடம். அப்போ நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தேன் மேடம், எதுவும் நடக்கல. அப்ப என்ன பண்ண போறீங்க? கம்பெனியை மூட போறீங்களா? ஷரத் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல? இந்த கம்பெனி என்னோட வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவானதுன்னு சொன்னார்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனியை எப்படி மூட முடியும்? இது நம்மளோட பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த கம்பெனியை நம்பி எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு. அவங்களாம் அப்புறமா என்ன பண்ணுவாங்க? நம்ம கம்பெனியை நம்பி இருந்தவங்க, இந்த கம்பெனியை நம்பி லோன் வாங்கினவங்க, இந்த கம்பெனியை நம்பி கடன் வாங்கி வீடு கட்டினவங்க, இந்த கம்பெனியை நம்பி அவங்களோட குழந்தையோட படிப்பை பத்தி கனவு கண்டவங்க, அவங்க அத்தனை பேரையும் நடுத்தருவில் நிறுத்த போறீங்களா? மேடம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. இதெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டார் மேடம். அதுவும் உங்ககிட்ட பணம் வாங்கினது தெரிஞ்சதுன்னா என் மேல ரொம்ப கோவப்படுவார் மேடம். அதான் யோசிக்கிறேன். இதனால பிரச்சனை ஏதாவது வந்துருமோன்னு பயமா இருக்கு மேடம். இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் கொடுத்தேன்னு இப்பவே சொல்லாதீங்க. நீங்களே வெளியில ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா சொல்லுங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நானே ஷரத் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே மேடம். இனி சாரோட கம்பெனிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மற்ற வேலையில நான் பாத்துக்கிறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். ராஜ், ராஜ், என்னக்கா இவ்வளவு சந்தோஷமா வர? நாம சுதாகரை பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலக வச்சு சரத்துக்கு பண நெருக்கடி கொடுத்து கம்பெனியை நடத்த முடியாம பண்ணோம்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ? சக்தி சரத்துக்கு தெரியாம 30 கோடி ரூபாய் பணத்தை ஆடிட்டர் கிட்ட கொடுத்து கம்பெனியை தொடர்ந்து நடத்த சொல்லி ஹெல்ப் பண்ணிருக்கா. நான் அத என் கண்ணால பாத்துட்டு தாண்டா வரேன். சரத்தோட குணம் தான் உனக்கு தெரியுமேடா. பொண்டாட்டி கொடுத்த பணத்தாலதான் தான் கம்பெனியே இப்ப நடக்குதுன்னு சரத்துக்கு தெரிஞ்சா கொதிச்சு போயிடுவாரு. தன்னால புரட்ட முடியாத பணத்தை பொண்டாட்டி கொடுத்துட்டாலே நினைச்சு நினைச்சு மனசு புழுங்கிடுவாரு. இந்த பணத்தை சக்தி நேரடியா கொடுத்தா அண்ணன் பணத்தை ஏத்துக்க மாட்டாருன்னு தான்
ரகசியமா ஆடிட்டர் கிட்ட பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை நாம நல்லா பயன்படுத்திக்கணும்டா. இந்த ரகசியத்தை போட்டு உடைக்கணும். அதுக்கு என்ன, அண்ணகிட்ட சொல்லிட்டா போச்சு. டேய் டேய் டேய், டேய், இத நீ சரத் கிட்ட சொல்ல வேண்டாம். நேரா போய் கம்பெனி எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்லு. அதுவும் எப்படி சொல்லணும் தெரியுமா? 30 கோடி ரூபாய் பணம் கொடுத்த விஷயத்த சொல்லி சக்திய ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லணும். சரத்து டம்மி, இனிமே எல்லாமே சக்தி தான். அவங்கள சந்தோஷப்படுத்தினாதான் எம்ப்ளாயீஸ் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி சக்திய மனம் குளிர வைக்கணும். அப்பதான் இன்னும் கூட உங்களுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுப்பாங்கன்னு அவங்க மனசுல ஆசைய தூண்டி விடு. பிரெயின் வாஷ் பண்ணு. சக்தியோட இமேஜுக்கு முன்னாடி சரத்தோட இமேஜ் ஒண்ணுமில்லாம போகணும். அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அவருக்கு பொறாம வந்து அதுல ஒரு ஈகோ டெவலப் ஆகும். ஈகோ டெவலப் ஆனா 2 பேருக்குள்ளேயும் மோதல் வரும். மோதல் முத்துச்சுன்னா 2 பேருக்குள்ளேயும் பிரிவு வரும். எப்படி? ஓகேக்கா, காலையில முதல் வேலையா திரிய கொளுத்தி போட்டு வந்துடுறேன். 2 பேருக்கு இடையில வெடிக்க போறத நம்ம வேடிக்கை பார்க்கலாம்க்கா. சரி சரி வா. எதுக்குன்னு அந்த கீர்த்தி இங்க நம்மள வர சொல்லிருப்பா. ஒவ்வொரு தடவையும் வர சொல்லி ஏதாவது குண்டு தூக்கி போடுறா. இப்ப என்னதான் பண்ண போறான்னு தெரியல. என்ன பண்ணி என்ன பண்றது? அவ பேச்சை கேட்டுதான் நாம எல்லாத்தையும் பண்ணோம். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. அந்த சரத் நாராயணன் டோட்டலா லாஸ் ஆகி நடுத்தருவுக்கு வரணும் தான் கீர்த்தி சொன்னபடியெல்லாம் பண்ணோம். ஆனா எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அவன் கம்பெனியை ரன் பண்ணிட்டானே, அதான் எப்படின்னு தெரியல. அது எப்படின்னு நான் சொல்றேன். எல்லாம் அவன் பொண்டாட்டி சக்தியாலதான். எப்படி கீர்த்தி? சிங்கிள் பேமெண்டா 30 கோடி ரூபாய் கொடுத்துட்டா. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா தீபா, அந்த சக்தி கொடுத்த 30 கோடி ரூபாயாலதான் சரத் தப்பிச்சான். இல்லாட்டி நாம நினைச்ச மாதிரி அவன் நடுத்தெருவுக்கு வந்திருப்பான். சரி, அதான் உனக்கு பிடிக்காதே, எப்படி ஒத்துக்கிட்டான் அவன்? அங்கதான் ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னா, சக்தி பணம் கொடுத்தது ஷரத்துக்கு தெரியாது. ஆடிட்டர் மூலமா இத செஞ்சிருக்கா. ஆனா அங்க ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன பிரச்சனை? நடுத்தெருவுல நிக்க வேண்டிய சரத்துக்கு இப்போ நடு வீட்ல பிரச்சனை. அண்ணே, உனக்கு தான் போன். சொல்லுங்க சார். சார் அது விஷயமா தான் சார் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஓகே, நானே ஃபோன் பண்றேன் சார். வணக்கம் சார். என்ன எல்லாரும் கையில பூமாலையும் பொக்கையோட வந்திருக்கீங்க? பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம் மேடம். பாராட்டுற அளவுக்கு எங்க அண்ணன் அப்படி என்ன பண்ணிட்டாரு? நாங்க பாராட்ட வந்தது சார் இல்ல, சக்தி மேடம். சக்தி அப்படி என்ன பண்ணிட்டாங்க? இதோ சக்தி மேடமே வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நன்றி மேடம். இருங்க இருங்க இருங்க, மேடத்தை பாராட்ட வந்தோன்னு சொன்னீங்களே, அப்படி பாராட்டுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? சக்தி மேடம் தான் எங்க எல்லாருக்கும் மறுவாழ்வு கொடுத்திருக்காங்க. சுதாகர் சார் கம்பெனியை விட்டு போன உடனே கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் சக்தி மேடம் தான் 30 கோடி ரூபாய் பணம் கொடுத்து கம்பெனியை ரன் பண்ண வச்சிருக்காங்க மேடம். அதான் நாங்க எல்லாரும் அவங்கள பாராட்டிட்டு போலான்னு வந்தோம் மேடம். என்னது, மேடம் 30 கோடி கொடுத்து கம்பெனியை காப்பாத்திருக்காங்களா? என்ன மேடம், ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியலையா? வாழ்க்கையில ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் இருக்கோம். இப்ப நாங்க அதை நேரடியா பார்த்துட்டோம். மேடம் ரொம்ப நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி ஊழியர்களோட வாழ்வாதார பிரச்சனை தீர்த்து வச்சவங்கள நாங்க எப்பவும் கடவுளா தான் பாக்குறோம். சக்திங்கிறது வெறும் பேரு மட்டும் இல்ல சார். எதிர்காலத்துல நீங்க வெற்றி அடையறதுக்கு சக்தியும் அவங்கதான். கீர்த்தி, அவங்க வந்த வேலையை பார்க்கட்டுமே. கொடுங்க. இந்தாங்க மேடம். இருங்க இருங்க, இந்த மரியாதைலாம் இவருக்கு தான் சேரணும். இவர் தான் இந்த கம்பெனியை உருவாக்கி வளர்த்து தாங்கி நிக்கிறவர். இவருக்கு மரியாதை செய்யுங்க. நோ நோ நோ, இந்த மரியாதைலாம் எனக்கு தேவையில்லை. யாரை பாராட்ட வந்தீங்களோ அவங்கள பாராட்டுங்க ப்ளீஸ். கேரி ஆன்.
ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் பேசிட்டு வரேன். ஹலோ. சக்தி பணம் கொடுத்தது சரத்துக்கு பிடிக்கல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அத ஊதி பெருசாக்கிட்டேன். சரத்துக்கு சக்தி மேல பொறாம வந்துருச்சு. பாத்தியான்னு சக்தி அண்ணி நேரடியா என்கிட்ட மோதலான்னு பார்த்தாங்க. அதுல தோத்து போயிட்டதுனால உனக்கு உதவி பண்ற மாதிரி 30 கோடியை கொடுத்து பொண்ணையே விலைக்கு வாங்க பாக்குறாங்க. ஆமாண்ணே, அவங்களுக்கு தான் கலெக்டரோட அக்கா அதோட கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரின்னு ஒரு ஆணவம் அதிகார போக்குன்னு அவங்க மனசுல இருக்கு. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க எல்லாரும் அவங்க சொல்ற மாதிரி நடக்கணும், இந்த குடும்பத்தையே அவங்களுக்கு அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. அண்ணே, ஐடி கம்பெனி நடத்தி நீ கட்டி காப்பாத்தி வந்த புகழ அவங்க இப்ப தட்டி பறிக்க பாக்குறாங்க. கம்பெனிக்கு சொந்தக்காரர் நீங்க இருக்கும்போது கம்பெனி ஊழியர்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பூமாலையும் பொக்கேவும் கொடுத்து பாராட்டி பேச வச்சு உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. 30 கோடி பணம் தற்சமயம் உங்ககிட்ட இல்ல. எந்த சமயம் பண உதவி செஞ்சு கம்பெனியை எடுத்து நடத்திட்டா அவங்க மேல உனக்கு உயர்ந்த எண்ணம் ஏற்படும். அப்படியே அதுக்கப்புறம் அவங்க சொல்றத கேக்குற சூழ்நிலை தானாவே அமையும். இந்த குடும்பத்தையே தனக்கு கீழே வச்சுக்கலாம் நினைக்கிறாங்கன்னு. அண்ணே, சக்தி அன்னிக்கிட்ட நீ தோத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணே. சக்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ இல்லாம நான் இல்லை. அவ எனக்கு பிரியமான மனைவி. என் மேல ரொம்ப அன்பானவ. என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன். ஒரு மனைவியா தன்னோட கடமையை ரொம்ப சிறப்பாக செய்யறேன். ஆனால் அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலையும் அவ என்னை மீறி போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். சக்தி என்னை ஜெயிக்க ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். சக்தி எனக்கு அடங்கிதான் ஆகணும். அதான் எனக்கும் பிடிக்கும். என்ன ஷரத், ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்க? இதை பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன் பிரச்சனையை என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம நீ எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடிவெடுத்த? நான் உங்க வைஃப். உங்களுக்கு வர பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு பங்கு எடுத்துக்கிறது என்னோட கடமை இல்லையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட கலந்து பேசாம முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கேள்விப்பட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஆமா. ஏன்? ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் நான் யாரோட உதவியும் இல்லாம சொந்த காலில் வாழ்ந்தவன். இப்போ என் மனைவியோட உதவியால தான் நான் மேலே வந்தேன்னு யாரும் என்னை பார்த்து விமர்சனம் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, உதவி பண்ணவங்களே நாளைக்கு என்னால தான் நீ முன்னுக்கு வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. நான் அப்படிலாம் சொல்லக்கூடியவளா ஷரத்? நான் அப்படி சொல்ல வரல. இது பாரு, ஒரு விஷயம் ஃப்ராங்கா சொல்றேன், கேட்டுக்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கணவனுக்கு மனைவி யோசனை சொல்லலாம். ஆனா முடிவை கணவன் தான் எடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க வேற நான் வேற என்னால நினைக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தான். அவங்க பசிக்கு அவங்க தான் உணவை தேடணும். அதே மாதிரி அவங்க கஷ்டத்தையும் அவங்க தான் தீர்த்துக்கணும். என் கஷ்டத்தை என்னால் தீர்த்துக்க முடியும். என் அதிகாரத்தை நீ கையில் எடுத்துக்க விரும்பாத. ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். சக்தி என்னென்னவோ சமாதானப்படுத்தி பார்த்தா, ஆனா சரத் மனசுல விழுந்த விரிசல் தான். நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா வேற ஒண்ணு நடந்திருக்கு. எப்படியோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. இனிமே நம்ம வேலை இத ஊதி பெருசாக்க வேண்டியதுதான்.
ஒன்னு நினைச்சா நீ ஒன்னு நினைக்க